அனைவருக்கும் வணக்கம். நான் சா சுகுமார். ஆஸ்ட்ரோ டிகிரி அப்படிங்கிற இந்த சேனலை ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுத்துட்டு இந்த சேனலை ஆரம்பிக்கிறோம். ஆஸ்ட்ரோ டிகிரி அப்படிங்கிறது ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களோட அஃபிஷியல் சேனலாக செயல்படும். மேலும் பல ஜோதிடர்கள், ஆர்வமுள்ள ஜோதிடர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த பணியை செய்யலாம். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜோதிட உலகில் இருக்கிறவங்களுக்கு ஐயாவை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 புக்கு எழுதியிருக்காரு. 23 வயசுலேயே ஐயா வந்து மத்திய அரசில் பணியில் சேர்ந்து தன்னுடைய ஓய்வு நேரங்களிலே ஜோதிடத்தில் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா புக்ஸுகளை எழுதியிருக்காரு. எட்டயபுரம் அப்படிங்கிற பாரதி பிறந்த ஞான பூமியில் ஐயாவோட பூர்வீகம். ஐயா இருக்கிறது சென்னையில் இருக்காரு. ஐயா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. 90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையில் ஐயாவோட கட்டுரைகள் இல்லாத பத்திரிகைகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். பெரிய ரசிகர் பட்டாளமே ஐயா வச்சிருக்காரு. தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், ராணி போன்ற பத்திரிகைகளில் ஐயாவோட கட்டுரைகள் இடம்பெறாத வார நாளிதழ்கள் கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பத்திரிகைகளில் ஐயா எழுதியிருக்காரு. ஐயாவோட புக்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிற லைப்ரரியில் கூட நிறையா இடத்துல வச்சு பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்க சில பல்கலைக்கழகங்கள்ல கூட ஐயாவோட புக்ஸ் வந்து ஒரு சிலபஸாக இருந்து ஒரு வழிகாட்டி நூலாக பயன்படுது. அப்படிங்கிறது ஐயா கொடுக்கக்கூடிய உயர்ந்த கௌரவமாக கருதுகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு இந்த வாஸ்து கலையில் ஐயா பெரிய நிபுணர். ஐயாவின் வழிகாட்டுதலில் பல கோயில்களில் சில கோயில் திருத்தங்களும் நடைபெற்றிருக்கு. அப்படிங்கிறதும் ஐயாவுக்கு கிடைத்த கௌரவம். நம்ம ஐயா கிட்ட சில உரையாடல்களை எடுத்துட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஐயாவின் வாயிலாக இந்த சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, கேட்போம் ஐயாட்ட. சார் வணக்கம். சார், இப்போ பாரதி பிறந்த ஊர்ல நீங்க பிறந்திருக்கீங்க சார். ஸோ எட்டயபுரம் அப்படிங்கிறது ஒரு ஞான பூமி சார். பாரதியார் பிறந்த ஞான பூமி. அதான் இந்த பேரை வந்து நான் என்னோட சேர்த்து வச்சிருக்கேன் பேர்ல. உண்மையிலே சொன்னா, நான் சென்னையில இருந்தா கூட என் ஆன்மாலாம் எட்டாயிரத்துல இருக்கு. அது வந்து கவியரசு, புவியரசு, இசையரசு 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஊர். பாரதியார், எட்டப்பன். கவியரசுன்னா யாருன்னா நம்ம முத்துசாமி சிஸ்டர்கள் ஒருத்தர், சங்கீத மும்மூர்த்திகள் ஒருத்தரான முத்துசாமி சிஸ்டர் எங்க ஊர்ல தான் கடைசி காலத்தில் இருந்தார். அதே மாதிரி உமரப்புலவர், சீராப்புரம் அளவர் உமரப்புலவர், நாவலர் சோமசுந்தர பாரதியார். இன்னும் சொல்ல போனா கடிகிமுத்து புலவர்னு ஒருத்தர் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் சமுத்திரவிலாசம் ஒரு புக் எழுதினார். இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாம் இந்த ஊர்ல நான் ஒரு ஏதோ ஒரு இல்ல சார், இந்த பெயர்களோட சேர்ந்து உங்களுடைய பேரும் வரலாற்று என்னுடைய இந்த பேர் பிறந்த ஊர்ல அவங்க விட்டுட்டு போன அந்த அந்த மண்ணு இருக்கு இல்லையா, அந்த மண்ணுல அந்த கால் வச்சு தலையனவோ எனக்கு ஓரளவு இல்ல சார். ஏன்னா அது ஒரு பெரிய அங்கீகாரம் சார் ஜோதிட துறைக்கு. காரணம் உங்க புக்கை படிச்சு பல ஜோதிடர்கள் உருவாயிருக்காங்க சார். நானும் ஒருவன் சார். இன்னொன்று வந்து சார், இப்ப நீங்க மத்திய அரசுல பணிபுரிஞ்சீங்க. மத்திய அரசு 83. அப்ப எனக்கு வயசு 23 வயசு. ஓ சரிங்க சார். 23 வயசுலயே வேலையை சேர்ந்துட்டேன். அப்ப வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன், மதுரையில இருந்தேன். கடைசியா சென்னையில கஸ்டம்ஸ்ல வந்து இங்க இருக்குன்னா, சென்னையில வந்து அந்த பாரிஸ்ல இருக்கும். பாரிஸ்ல அந்த கடற்கரை சாலை, ராஜேஷ் சாலையில இருக்கு அந்த ஆஃபீஸு. அது கிட்டத்தட்ட ஒரு 93 வந்து 2020 வரைக்கும் ஒரு 27 வருஷம் இருந்தேன். அந்த 27 வருஷத்துல தான் நிறைய புத்தகங்கள் எழுதினேன். வேலையில் இருந்துக்கிட்டே, வேலையை பார்த்துக்கிட்டே இவ்வளவு புத்தகம் எழுதுனது அப்பதான். சூப்பர். நான் 93 எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு வயசு 33. இளம் வயதுல யாரும் எனக்கு கிட்டத்தட்ட இந்த துறையில 40 வருஷமா இருக்கேன். இன்னைக்கு தெரியல, இந்த துறைக்கு 40 வருஷமா இருக்கேன். இது வரைக்கும் எங்கேயும் போனது எத்தனையோ பேர். நீங்க வெளி உலகத்துக்கு நீங்க வந்தது இல்லை ஆக்சுவலி. அதான் சார், எனக்கு தனிமை வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து தனியா இருக்கணும், சுத்தி யாரும் இருக்கக்கூடாது. எனக்கு சவுண்டே பிடிக்காது, சத்தமா எனக்கு பிடிக்காது. தனியா இருக்கணும். தனிமையில தான் என்னோட மனசுக்கு வந்து ஒரு முழுமையான மன நிறைவு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மன நிறைவு கிடைக்கிறது எனக்கு தனிமையில தான். இப்பவும் கூட எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போடணும் பிடிக்கவே செய்யாது. அதனாலதான் மேபி நிறைய படிக்கிறேன். நீங்க கொடுத்ததுக்கும் அந்த தனிமையை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் சார். எனக்கு என்னை சுத்தி யாருமே இல்லையே அப்படின்னு நான் வந்து அதை யோசிக்க மாட்டேன். என்னை சுத்தி யாருமே இல்லை, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை நிறைய பேர் அப்ரோச்சும் பண்ணியிருப்பாங்க சார். நீங்க நிறைய பேர் அந்த வீடியோக்கெல்லாம் வந்து கேட்டாங்க. நிறைய மீடியாக்கள்லாம் வந்தாங்க. வந்த மேடைகள் நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு அவார்டு தரோம்னாங்க, ஒரு பட்டம் கொடுக்குறோம்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த விளம்பரம் பிடிக்கிறது இல்லை. எப்பவுமே விளம்பரம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை சார், நீங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட புக் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த வயதிலையும் நீங்கள் இப்போ கூட ஒரு புக் ரிலீஸ் ஆக போகிறது. சரிங்க சார். எனக்கு வந்து விளம்பரம் பிடிக்காது, வெளியில் போகிறது பிடிக்காது. மெயினாக எனக்கு வந்து கூட்டம் பிடிக்காது. அதனால தான் வெளியில் போகிறது இல்லை.
பெருசா பணம் காசுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டாங்க. நன்றி சார். நீங்க இந்த சேனலுக்கு சம்மதம் தெரிவித்து இதன் மூலமாக உங்கள் மூலமாக பல சந்தேகங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். அது என்ன மக்களுக்கு ஒரு நல்ல முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். நம்ம நேயர்கள்ட்டயே விட்டுடலாங்க சார். உங்களே நிறைய கேள்விகள் இப்போ கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நான் அது ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். தாராளமா கேளுங்க. நீங்கள் விளக்கங்கள், உங்களோட விளக்கங்கள் வந்து எழுத்துப்பூர்வமா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு உங்களோட பணி போய் நம்ம சம்பந்தமா நீங்க அந்த வீடியோ மூலமா சொல்லும் போது அது இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும். தாராளமா சொல்லுங்க. சரி சார். உங்களோட முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். சமூக சந்தேகங்கள் தலைப்பு அருமையா இருக்கு. இந்த தலைப்பு இந்த வரைக்கும் யாரும் வச்சதே இல்லை. சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நல்ல சந்தேகங்கள் கண்டிப்பா உங்க சேனல் நல்லா வளரும் ஆசைகள் உண்டு. நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி. சமூக சந்தேகங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஐயாவிடம் பல சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி சார்.